Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah, wa ala alihi wa ashabihi hizbillah, wa alayna ibadillah, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃசீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 134வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 253 வசனங்கள் வரை உண்டான விரிவுரை விளக்கங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 253ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி விளக்கத்தை நாம் கேட்டு பயன்பெற்றோம். இப்போது அந்த சூரா பக்ராவினுடைய 253ஆம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி விளக்கத்தை கேட்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவினுடைய 253ஆம் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டினார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தில்க ருசுலு, அந்த மகத்துவம் புரிந்த எல்லா விதமான மேன்மைகளும் கொண்ட மனிதர்களிலேயே சிறந்த படைப்பினமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர்களாகிய அந்த ரசூல்மார்கள் ஃபவ்வல்னா பஅதஹும், அவர்களில் சிலரை அலா பஅதின், சிலரை விட நாம் சிறப்புகளால் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். எல்லோரும் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்கின்ற அந்தஸ்தில் அல்லாஹ்விடத்தில் எல்லாம் சமமானவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுக்கு சில அத்தாட்சிகளை அதிகமாக கொடுத்திருப்பார். ஒரு சில நபிமார்களுக்கு அத்தாட்சிகளை குறைவாக கொடுத்திருப்பார். ஒரு சில நபிமார்களுக்கு அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு, அந்தந்த மக்களினுடைய இயல்புகளுக்கு ஏற்றவாறு அது போன்ற பதவிகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா தந்திருப்பார். ஒரு சில நபிமார்களுக்கு அந்த காலத்திற்கு ஏற்றவாறு, அந்த மக்களுக்கு ஏற்றவாறு, அந்த மக்களுடைய இயல்பு குணங்களுக்கு ஏற்றவாறு அது போன்ற அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா குறைத்து தந்திருப்பார். இது மாதிரி அந்த அந்தஸ்துகள் பதவிகள் தரப்பட்ட வழங்கப்பட்ட விஷயத்தில் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு உள்ள மக்களினுடைய இயல்பு குணங்களை கவனித்து. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் கையினாலேயே மலைகளை சுரண்டி மாளிகைகளை அமைப்பார். கையினாலேயே. அது எப்படி? நமக்குலாம் யோசிக்கவே முடியல. என்ன சார் கதையாற்றி விடுறீங்க அப்படின்னு இல்லையா? ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார், இன்ஹிதூனல் ஜிபால, அந்த சமூக கூட்டத்தார்கள் மலைகளை சுரண்டுவார்கள், சுரண்டு மாளிகைகளை அமைப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு பலத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய கைகளில் கொடுத்திருந்தான்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களும் மாய வித்தைகளை காட்டுவதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். மேஜிக் ஷோ அப்படின்னு நம்மளாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அதை விட அதிகமாக ரொம்ப அற்புதமாக அவர்கள் செய்து காட்டுவார்கள். அதனால நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அது போன்ற மாய வித்தைகள், ஆனா அது வந்து ஹக்குக்கு சத்தியத்திற்கு உட்பட்டதாக இருக்கும், உண்மையாக செய்யப்பட்டு இருக்கும். மாய வித்தைகள் வந்து பொய்கள் தான் இருக்கும். ஆனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காட்டிய அந்த வித்தைகள் வந்து உண்மை இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்கள் அவர்களுடைய காலத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மேன்மைகளை கொடுத்து சிலரை விட சிலரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருந்தான். அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். திருக்கல் ருசுல், அந்த ரசூல்மார்கள் ஃபல்லல்னா பஅதஹும், அவர்களில் சிலரை அலா பஅத், சிலரை விட நாம் அந்தஸ்துகளால் பதவிகளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளால் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். மின்ஹும், அந்த நபிமார்களில் சிலர் மன் கல்லமல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் பேசுவதற்குண்டான அந்தஸ்தை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசினான். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஏன்ட்ட வந்து அவங்க பேசினான்னு சொல்லல, அல்லாவே அவங்க கிட்ட பேசினதா சொல்றான். அப்படின்னா அப்ப அவங்களுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து வருங்க. என்கிட்ட நீங்க வந்து பேசுறதும் நான் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்கிட்ட நீங்க வந்து பேசுனீங்கன்னா நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம், உங்ககிட்ட நான் வந்து பேசுனேன்னா நீங்க பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களிடம் பேசினான். பார்த்தீங்களா? நபிமார்களுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வரஃபஅ பஅதஹும் தரஜாத்தின், அந்த நபிமார்கள் ரசூல்மார்களில் சிலரை அந்தஸ்துகளால் அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறார். நிறைய அந்தஸ்துகள் தந்து நிறைய அற்புதங்களை தந்து அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறார். எப்படி உயர்த்தி இருக்கிறார்? 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள்ல அல்லாஹ் தஆலா 4 நபிமார்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய வேதங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். வேதங்கள் என்னென்ன உங்க எல்லாத்துக்கும் தெரியும். தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், குர்ஆன், 4 வேதங்கள் இல்லையா? தௌராத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. ஜபூர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. இன்ஜீல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி அவர்களுக்கு தரப்பட்டது. ஆனா மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏடுகளை தந்தார். அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சுஹ்பி இப்ராஹீம் வ மூசா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நாம் ஏடுகளை தந்தோம். இன்னஹாதா லஃபி சுஹ்பில் ஊலா, முதல் ஏடில் இதுவெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மாதிரி மற்ற நபிமார்களுக்கு ஏடுகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். ஏடுகள்னா வந்து நம்மளாம் சொல்லுவோம்ல, பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட 40 pages நோட்டு, 80 pages நோட்டு அப்படின்னா அது சின்ன நோட்டுன்னு அர்த்தம். 198 pagesனா அது பெரிய நோட்டுன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி தருவோங்க. அந்த மாதிரி ஏடுகளை அல்லாஹ் தஆலா சிறிய சிறிய ஏடுகளை சில நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஆனா வேதங்கள் என்பது 4 தான். இந்த 4 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இப்படி அல்லாஹ் தஆலா சிலரை அந்தஸ்துகளால் உயர்த்தி இருக்கிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வஆதைனா ஈஸா இப்னு மர்யமல் பையினாத்தி. இங்கதான் நல்லா கவனிக்கணும். நான் ஹஜ்ரத் மர்யம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனாரான
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் பையினாத்தி பல்வேறு அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு வழங்கினோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸி, ரூஹுல் குதுஸ் என்ற பரிசுத்தமான ஆத்மாவான ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நாம் அவரை பலப்படுத்தினோம். வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால், மக்தத்தல் அல்லதீன மின் பஅதிஹிம், இவர்களுக்கு பின்னால் மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத்து, அந்த மக்களுக்கு அத்தாட்சிகள் வந்த பிறகும் கூட இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் வலாக்கின் என்றாலும் இஹ்தலஃபு, அந்த மக்கள் சிலருக்கு உள்ளாக கருத்து வேற்றுமை கொண்டார்கள். ஃபமின்ஹும் மன் ஆமன, அப்படி கருத்து வேற்றுமை கொண்டதனால அவர்களில் சிலர் மன் ஆமன, ஈமான் கொண்டவர்களாக, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆனார்கள். வமின்ஹும் மன் கஃபர, அவர்களில் சிலர் இறை மறுப்பு செய்தவர்களாக ஆனார்கள். வலௌஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் மக்தத்தலும், அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் அவங்க ஒருத்தருக்குள்ள அவங்க சண்டையிட்டு கொண்டு அவர்களுக்கே தங்களுடைய அழிவை தேடிக்கொண்டார்கள். வலாக்கின் அல்லாஹ, என்றாலும் அல்லாஹ் தஆலா யஃஅலு மா யுரீத், தான் நாடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா செயல்படுத்தி காட்டுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த சூரா பக்ராவினுடைய 253 வசனத்தினுடைய விளக்கமாக நம்ம முதல் பகுதி விளக்கத்தை போன வாரம் நம்ம முடிச்சோம். அதுல நபிமார்கள் ரசூல்மார்கள்லாம் யாரு, அவங்களுக்கு என்ன அந்தஸ்து தரப்பட்டிருக்குது, அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அதுல எத்தனை பேரு, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இதுவெல்லாம் நம்ம சென்ற வாரம் நாம் முழுமையாக பார்த்தோம். அதுல இந்த சமுதாயத்தினருக்கு அனுப்பப்பட்ட நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள 6 வித்தியாசங்களை நாம் சொன்னோம். அந்த 6 வித்தியாசங்கள் மற்ற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தரல. யாருக்கு மட்டும் தந்திருக்கான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தந்திருக்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த 6 அந்தஸ்து. என்னென்ன நம்ம பார்த்தோம்? ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லப்படுகின்ற ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய வார்த்தை, என்ன குறைவான வார்த்தைகளா இருக்கும், நிறைவான அர்த்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வார்த்தையா நம்ம தமிழ்ல செய்யுள் பார்த்துருப்போம்ல, செய்யுள் பார்த்துருப்போம், திருக்குறள் பார்த்துருப்போம், 1.5 வரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதிருப்போம் இல்லையா? அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை பேசினாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் சொல்லப்படும். இன்றைக்கு வரைக்கும் ஹதீஸ்களுக்கு விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இன்னும் கியாமத்து நாள் வரை நபி அவர்களுடைய வார்த்தைக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். புது புது விளக்கங்களா கேட்கும். சில நசத்மாருங்க பேசும்போது நம்ம பார்ப்போம், அருமையா பேசினாரு, இந்த மாதிரி விளக்கத்தை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, இப்பதான் நான் கேட்கிறேன். புதுசு புதுசா சொல்றாரு, அவரு புதுசு புதுசா சொல்றாரு. நம்முடைய அறிவுக்கு இதெல்லாம் எட்டவே எட்டாது, நிறைய விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவ்வளவு விளக்கங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஜவாமிஉல் கலீம், நிறைவான அர்த்தங்கள் குறைவான வார்த்தை கொண்ட வார்த்தைகளை நபி அவர்களுக்கு தரப்பட்டது. ஒன்னாச்சா? ரெண்டாவது, நபி அவர்களை பார்த்ததுமே எதிரிகள் எல்லாம் பயப்படுவார்கள். நபி அவங்களை பார்த்தோம், நம்மளத்தில் அஜித்குமார்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்தோம், ஒரு வகாரியத், ஒரு கம்பீரத்தை பார்த்தோம், ஒரு பயம், கண்ணியம் கூடிய பயம் நமக்கு வருதா இல்லையா? அதனால்தான் ஒவ்வொரு ஜும்மாலையும் இமாம்கள் என்ன செஞ்சுட்டு வந்துடுறாங்க, போட்டு அப்பாலாம் போட்டு தலைப்பாலாம் போட்டு அப்படி பிரம்மாண்டமா நிற்கும் போது இவர் தான் என் அஜத்து அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணியமா பார்க்கணும் இல்லையா? இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுமே
எதிரிகளுக்கு பயம் உண்டாகும் உள்ளது. இது இரண்டாவது. மூணாவது, போரில் கிடைத்த கனிமத் பொருட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். போரில் கிடைத்த கனிமத் பொருள், எதிரிகள்லாம் விட்டுட்டு போவாங்கல்ல, இந்த விட்டுட்டு போன அந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் நபியோருடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். வேற யாருக்குமே அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுக்கல. முன்னாடி உள்ள அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் போர் செஞ்சாங்க அப்படின்னா, எதிரிகள் ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போனாங்கன்னா அதை நேரா கொண்டு போய் பள்ளிவாசல்ல வச்சிருக்கணும். அவ்வளவுதான். அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யாருமே அதுல கை வைக்க கூடாது. ஆனா நம்முடைய நம்பிக்கை மட்டும்தான், நம்முடைய நபியினுடைய உம்மத்தினர்களாகிய நமக்கு மட்டும்தான் போரில் கிடைத்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு. 3. 4வது, பூமி முழுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு பள்ளிவாசல்களாக ஆக்கப்பட்டுள்ளது. பூமி முழுவதும் எந்த இடத்துல வேணும் டக்குன்னு முசல்லா விரிச்சு தூங்குவாங்க. குப்பை கூலங்கள் கொட்டப்பட்ட இடம், அதே மாதிரி மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்துல நம்ம தொழ முடியாது. ஆனா அதுவே மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்தையும் மண்ணை போட்டு மூடி இருக்காங்க. முசல்லா விரிச்சு தூங்கலாமா? தொழுவலாம். ஏன்னா அது சுத்தமான இடமும் மாறிடுது. பூமி முழுவதுமே. ஆனா முந்தைய நபிமார்களுக்கு தொழுகக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் போய் தொழுவணும். வேற எந்த இடத்துலயும் உங்க வீட்டுலாம் போய் தொழுவ முடியாது முந்தைய நபிமார்களுக்கு. ஆனா நமக்கு நம்ம வீட்லயும் தொழுவலாம், வேலைக்கு போற அந்த இடத்துலயும் தொழுவலாம், பள்ளிவாசலையும் தொழுவலாம், எங்க வேணுமானும் டக்குன்னு ஒரு முசல்லா விரிச்சு நம்ம தொழுதுடலாம். அதனாலதான் நமக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. எந்த இடத்துல போனாலும், ட்ரெயின்ல போறீங்களா தொழுவுங்க, ஃப்ளைட்ல போறீங்களா தொழுவுங்க, உட்காந்துக்கிட்டே தொழுவுங்க. வண்டியில போறீங்களா உட்காந்துக்கிட்டே வாக்குறுதிக்கிட்டே தொழுவுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது 4வது. 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தினர் அனைவருக்குமே அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் முஃமின், காஃபிர், மஜூசி, கிறிஸ்தவர், யூதர் எல்லாத்துக்குமே யார் தான் நபி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். அவர்கள் தான் அருட்கொடை. 6வது, நபி அவர்கள் தான் இறுதி நபி. இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். நம்முடைய மனசுல பதித்து வைக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை கொள்கை. இறுதி நபி யாருங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களோடு அந்த நபித்துவ பாதை முடிக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, குத்திமத்தின் நுபுவத்து பி, என்னை கொண்டே நபித்துவம் முடிக்கப்பட்டு விட்டது. அதனால இன்னைக்கு யாரு தன்னை நபின்னு சொல்லிட்டு வந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? உடனே கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவனை நபின்னு என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொண்டு போகக்கூடாது. ரஷாது கலீஃபா என்பவன் அப்படிதான் சொல்லிக் கொண்டு இருந்தான். அதனால்தான் பாத்ரூம்ல அவன் பார்த்தாங்க. குலாம் மிர்சா காதியானி தன்னை நபின்னு சொன்னான், அவனும் பாத்ரூம்ல பார்த்தாங்க. இப்படி யாரெல்லாம் தன்னை நபி என்று வந்தார்கள் அவருடைய முடிவு வேற மாதிரி போனது. அதனால நபி அவர்கள் தான் இறுதி நபி. இறுதி நபி யாருங்க? நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் இறுதி நபி. ஏன்னா நபி அவர்களை கொண்டே நபித்துவ பாதை இறுதியாக முடிக்கப்பட்டது. இது அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து. இப்ப அந்த வகையில இப்பதான் நம்ம இந்த ஆயத்திற்கு முக்கியமான விளக்கம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தான் இல்லையா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை நம்ம கொடுத்தோண்டு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டாங்க. என்னென்ன அத்தாட்சிகள்? நிறைய அற்புதங்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இங்கதான் கொஞ்சம் தூங்காம கவனிங்க. என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதத்தை கொடுத்திருந்தான். இறந்து போயிருப்பாரு, அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அதோட
ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த இறந்த சடலத்தை பார்த்து கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவோடு எந்திரி அப்படின்னா மௌத்தா போனவர் எந்திரிச்சு நடப்பாரு. அது எப்படி? இது என்ன மாய வித்தையாக? இல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது ஜுஸ் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹீல் மௌத்தா. யாருங்க? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ஒன்னாச்சா. இரண்டாவது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோயுள்ளவர்களை குணப்படுத்துவார். யாருக்காவது பக்கவாதம் அடிச்சிருச்சு, கை கால் விழுந்துருச்சு அப்படின்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அப்படி ஒரு தடவுனாங்கன்னா கை கால் விழுந்தது எல்லாமே சரியாகி நல்ல செயல்படக்கூடிய ஆளாக மாறிடுவார். அது எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒபுரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ். குஷ்டரோகிகள், கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் ஏற்பட்ட அந்த குஷ்டரோகிகளை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கை கொண்டு தடவினார்கள் என்று சொன்னால் குணமாகி விடுவார். ஒபுரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ் வஹீல் மௌத்தா பிஇذنில்லா. 3வது ஜுஸை திறந்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து சொல்லியிருக்கிறான். இதை நம்ம புருடாவா அடிச்சு விடுறாங்கன்னு நினைக்க கூடாது. இது குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குஷ்டரோகிகளை, நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். 3வது, களிமண் இருக்குல்ல, களிமண்னால பறவையினுடைய உருவத்தை செய்து கும்பி இதுன்னு சொன்னாங்கன்னா அது பறவையா மாறி அப்படி பறக்கக்கூடியதா மாறி. களிமண்ணினால் பறவையினுடைய உருவத்தை செய்து பறவையாக மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 4வது, மறைவான ஞானங்கள், இல்முல் கைப் என்று சொல்லப்படுகின்ற மறைவான ஞானங்களை அறியக்கூடிய ஆற்றலை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் 5வது, இன்ஜில் வேதம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொடுத்திருந்தார். நமக்கு எப்படி குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கோ, 30 ஜுஸுக்கள் கொண்ட குர்ஆன் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உடனே உங்க சிந்தனையில பைபிள் தான் இன்ஜில் வேதம் நினைச்சுக்காதீங்க. அதுல நிறைய புரோடாக்கள்லாம் கலந்து விட்டாங்க. கையாடல் செய்யப்பட்டுருச்சு. மனிதனுடைய கை அது உள்ள போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் அதுல உள்ள கலந்து எல்லாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி இதான் பைபிள் அப்படின்ட்டு தராங்க. அது இன்ஜில் வேதம்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஆனா இன்ஜில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதர்களுடைய கை அதில் சேர்ந்துதான் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் 6வது, நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தி நோய் இல்லாதவர்களாக ஆக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அதுதான் இந்த ஆயத்தில் வாதைனா ஈசா இப்னு மரியம அல் பையினாத், அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால இந்த காலகட்டத்துல யாராவது தன்னை நான் தான் ஈசா நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல கடைசி காலகட்டத்துல வரக்கூடிய ஈசா நபி நான் தான் அப்படின்னு யாராவது சொன்னா உடனே அவன் பின்னாடி ஓடிடக்கூடாது. பொய்யன். ஏன்? காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இது மாதிரியான அடையாளங்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்கள் அவங்க கிட்ட கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த உருவம் அவங்க கிட்ட இருந்தாதான்
அவங்க தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்போது இறங்குவாங்க அதையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதனால யாரு தன்னை ஈசான்னு சொல்லிட்டு வந்தாலும் உடனே அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போற மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதனாலதான் அதை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு பலப்படுத்தினார். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸி. இந்த சூரா பக்ராவுடைய 253வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பல அத்தாட்சிகளை பொறுத்தும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன பலப்படுத்தினா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, 3 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பலப்படுத்தினார். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயாரான ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கர்ப்பப்பையில் நெஞ்சுப்பட்டை வழியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ் வழங்கி அந்த ரூஹை ஊதினார்கள். அப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து தந்தை இல்லாம பிறந்தார்கள். நம்மலாம் யாருங்க? தந்தை மூலமாக பிறந்தவங்க. ஆனா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். அப்ப இப்ப யாராவது தன்னை நபி ஈசா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும், உங்களுடைய தந்தை யார்? என்னுடைய தந்தை இவரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே மண்டையில போடணும், நீ தான் ஈசாவா? நீ பொய்யன். இது ஹதீஸிலேயே வந்திருக்குதுங்க, நம்ப கூடாது. பொய்யன் என்று மக்களுடைய சமூகத்தில் அவனை பகிரங்கப்படுத்த வேண்டும். இது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு யார் தன்னை நபி ஈசா என்று வந்தாலும் உடனே அவன் பின்னாடி போயிடக்கூடாது. அவன் சொல்றது கரெக்ட் தான், இந்த இமாம்கள்லாம் ஏதாவது ஒன்று பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உறுதியா இருக்கணும் ஈமான்ல. இன்ஷா அல்லாஹ் இருக்குமா? அவங்களுடைய தந்தை கிடையாது. தந்தை இல்லாமல் தாய் மூலமாக மட்டும் பிறந்து வந்தவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இது முதல் அடையாளம். இரண்டாவது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொன்ன எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எல்லா விதமான ஞானங்களும் அவங்களுக்கு கற்றுத் தருவார். அதனாலதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள யாராவது ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுவாங்க, இந்த கன்னத்திலையும் அடிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விதமான அறிவு ஞானங்களும் கொடுக்கப்பட்டவங்க வந்து அவங்கள்ட்ட பணிவு இருக்கும். சில பேர் தன்னை அறிவாளின்னு சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறாங்கல்ல, உன்னை விட நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு. ஏன்னா நீ முட்டாள்ற. நீ அறிவுன்னு இருந்தா உன்னுடைய தலை கீழே குனிஞ்சிருக்கும், நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு வர மாட்டேன். தலை கீழே குனிஞ்சிருக்கும் அறிவாளியா இருந்தா. நெஞ்சை நிமிர்த்திட்டு வந்தனா நீ ஒரு முட்டாள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எல்லா விதமான ஞானங்களையும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. மூணாவது, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள எதிரிகள் எல்லாம் கொல்வதற்கு வரும்போது அப்படியே கையை பிடிச்சி வானத்துக்கு உயர்த்திட்டாங்க, உயிரோடையே. அதனாலதான் அவங்க நாளை மறுமை நாள் நெருங்குகிற போது உயிரோட வானத்திலிருந்து இறக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எதிரிகள்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை கொல்வதற்கு வரும்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவங்களுடைய கையை பிடிச்சு அப்படியே உயிரோடு வானத்துக்கு உயர்த்தி விட்டார்கள்.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது கால அல்லாஹ் யா ஈசா இன்னி ராஃபிஉக, நாம தான் உங்களை மக்களிடத்திலிருந்து காப்பாற்றி வான் உயரத்திற்கு உயர்த்தினோம். மறுமை நாள்ல உங்களை நம்ம இறக்கி விடுவோம். மறுமை நாள் வருவதற்கு முன்னாடி உங்களை இந்த உலகத்துல நம்ம இறக்கி விடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மலாம் அப்ப ஹயாத்தோட இருந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட கரத்தை கொடுத்து முசாஃபஹா செஞ்சு முஆனகா செஞ்சு அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ஒரு அடையாளத்தை சொல்லி இந்த 3 இடங்கள்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அததான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ரூஹுல் குதுஸ் என்கின்ற பரிசுத்த ஆத்மாவை கொண்டு நாம் பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்ல, இன்னும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்ல சொல்ல அற்புதமா நமக்கு இருக்கு. இப்படி எல்லாம் ஒன்று உண்டாகுமா? மறுமை நாள் நெருங்க நெருங்க நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காகவே அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் உலகத்தார்கள் அனைவருக்குமே வழிகாட்டுவதற்காக வேண்டி இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சொல்லுங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பிறக்க வைப்பான். அவங்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா. நல்லா கவனிக்கணும். இதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னை மஹ்தின்னு சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் பொய்யர்கள். அவங்களுடைய தந்தை பேர் கேட்டா வேற மாதிரி இருக்கும், தாயார் பேர் கேட்டா வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் ஹைதராபாத்ல ஷக்கீல் இப்னு ஹனீஃப் தன்னை நான் தான் இமாம் மஹ்தி, என்கிட்ட எல்லாரும் முசாஃபா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க பின்னாடி 484 பேர் இருக்கிறாங்க. 484 பேர். ஒரு காலத்துல அவன் தங்குறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்தவன் இன்னைக்கு அவன் பின்னாடி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அவனை பார்க்கணும்னா. ஹைதராபாத்ல அவ்வளவு பாதுகாப்போட போலீஸ் கோட்ரஸோட ரொம்ப வசந்த மாளிகையில் வாழ்ற தன்னை இமாம் மஹ்தி, நான் தான் இமாம் மஹ்தி, எல்லாரும் என்கிட்ட முசாஃபா முஆனகா செய்யுங்க. அப்பா பேர் கேட்டா ஹனீஃப்ன்றான், அம்மா பேர் கேட்டா ஏதோ ஒரு பேரை சொல்றான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கடைசி காலகட்டத்தில் இமாம் மஹ்தி என்று வரக்கூடியவர் அவருடைய பெயர் முஹம்மது. தாய் தந்தையரால் வைக்கப்பட்ட அவருடைய பேர் என்னங்க? முஹம்மது. உன்னஜா, உன்னுடைய தந்தை பெயர் அப்துல்லா. தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமீனாவோ அதுபோல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமீனா. சரி, இவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால இவங்க ஃபாத்திமி குடும்பத்தினர். இவங்க பேர், இவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தினுடைய பேர் என்னங்க? ஃபாத்திமி குடும்பத்தினர். ஏன்னா இவங்களுடைய தந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வழித்தோன்றலாக இருப்பாங்க. தாயார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வழித்தோன்றலாக இருப்பாங்க. அதனால இவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் யார்கிட்ட போய் முடிவடையுது? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட போய் முடிவடைந்து அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் முடிவடையுது. அதனால இவங்க ஃபாத்திமி குடும்பத்தை சார்ந்தவங்க. இதெல்லாம் அடையாளங்க, மனதில் பதிக்க வேண்டிய ஈமானோடு சம்பந்தப்பட்ட அடையாளம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அவருடைய வருகைக்கு முன்னாடி ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவாங்க. அவங்க எந்த காலகட்டத்தில் வருவாங்க? என்னன்னா அவங்களுடைய பிறப்பிடம் மதீனாவுல பிறப்பாங்க. எங்க பிறப்பாங்க? மதீனால.
இன்னைக்கு ஷக்கீல் இப்னு ஹனீஃப் தன்னை இமாம் மஹ்தின்னு சொல்றானே, அவன் எங்க தெரியுமா பிறந்தான்? குல்பர்கா. எங்க பிறந்தான்? குல்பர்கா. குல்பர்கா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான், என்னங்க, ஆந்திரா பக்கத்துல இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் மஹ்தி எங்க பிறப்பாரு? மதீனாவுல பிறப்பாரு. அவன் சொல்றான், ஏங்க இந்தியாவுக்கும் மதீனா குல்பர்கா. எப்படி? இந்தியாவுக்கும் மதீனா குல்பர்கா. அட முட்டாளே! முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் வாழ்ந்த இடம், நான் பிறந்த இடம் மக்கா, வாழ்ந்த இடம் மதீனா. அந்த மதீனாவுல தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படி முகம் வந்து அவ்வளவு சூரியனை போல அப்படி பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய மூக்கு அழகா இருக்கும். அவங்களுடைய மூக்கு வந்து அழகான ஒளியோட செய்யப்பட்டிருக்கும். பார்க்கறதுக்கு அவங்களுடைய மூக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமா. ஆனா நமக்கெல்லாம் மூக்கு எப்படி இருக்கு? காண்டாமிருகம் போல சில பேருக்கு பெருசா இருக்கும், சில பேருக்கு கிளி மூக்கு போல சிறுசா இருக்கும், இந்த மாதிரியாக இருக்கும். ஆனா வந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய மூக்கு வந்து நல்ல எடுப்பான அழகான மூக்காக இருக்கும். அவங்களுடைய உருவ தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அவருடைய சாயல், அவருடைய தோற்றம் இருக்கும். இப்படி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல அவங்களுடைய உடல் தோற்றம் இருக்குமோ, அது போல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சாயல், அவருடைய தோற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இருக்கும். அவங்களுடைய குணம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணம் எப்படி இருக்கும்னா, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குணமாக இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன குணமாக இருந்தாங்களோ அந்த ஒரு குணம். என்ன குணத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க? நல்ல துணிச்சல் மிக்கவராக, சிறியவராக இருந்தால் அன்பு காட்டக்கூடியவராக, பெரியவராக இருந்தால் கண்ணியப்படுத்தி நடக்கக்கூடியவராக, மென்மையான குணம் கொண்டவராக அவங்க இருந்தாங்க. அந்த குணம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட இருக்கும். சரி, இவங்க எப்போ வருவாங்க? கடைசி மறுமை நாள் நெருங்கக்கூடிய அந்த சமீபத்துல ஹிஜாஸ் மாகாணம் என்று சொல்லப்படக்கூடிய சவுதி அரசாங்கத்தினுடைய தலைநகரமாக ஹிஜாஸ் தீபகற்பம் என்று சொல்லுவாங்க. நீங்க மேப் எடுத்து பார்த்தா சவுதி அரேபியாவுடைய அந்த கேபிட்டலா அதை சொல்லுவாங்க ஹிஜாஸ். அந்த ஹிஜாஸ் மாகாணத்தினுடைய கவர்னர் வந்து வஃபாத் ஆவார். ஹிஜாஸ் மாகாணத்தினுடைய கவர்னர் வஃபாத் ஆவார். வஃபாத் ஆன பிறகு அங்க உள்ள மக்கள்லாம் தங்களுக்கு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது இமாம்கள் தான் சொல்லுவாங்க, அப்போ உள்ள ஆலிம் பெருமக்கள் தான் சொல்லுவாங்க, நமக்கு இப்ப தலைவராக ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் வருவாங்க. அவங்களுடைய உருவ தோற்றம் இப்படி எல்லாம் இருக்கும், அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, அவங்க தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள ஷக்கீல் இப்னு ஹனீஃப் என்ன சொல்றான்? நான் தான் மஹ்தின்னு சொல்லி வெளிக்காட்டிக்கிறான் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னை வெளிக்காட்ட மாட்டாங்க. நீங்க தான் போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கூட்டிட்டு வரணும்னு இமாம்கள் சொல்லுவாங்க. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி மக்களுடைய அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மக்காவுக்கு கிளம்பி போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க? மக்காவுக்கு. மக்கால போய் தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நல்லடியார்கள் மட்டும்தான் அவங்கள பார்த்தோன்னே இவங்க தான் இமாம் மஹ்தின்னு தெரியும். நல்லடியார்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்குமே அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நல்லடியார்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மக்காம இப்ராஹிமுக்கும் நடுவுல அவங்க இருக்கும்போது நல்லடியார்கள் அப்பந்தான் அவங்களுடைய அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப அந்த நல்லடியார்கள் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, மக்களே, நமக்கு வழிகாட்டக்கூடிய இமாம் மஹ்தி வந்து விட்டார்,
இதோ அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. காட்டினோன்னு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒளிஞ்சிக்குவாங்க. ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் நடுவுல உள்ள இடத்துல ஒளிஞ்சிக்குவாங்க. அப்ப இந்த நல்லடியார்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வாங்க, வெளியே வாங்க, உங்களை பார்க்கறதுக்காண்டி நாங்கெல்லாம் வந்துருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து மக்காம இப்ராஹிம் அதில் அவங்கள நிற்க வச்சு அவங்கள்ட்ட முசாஃபா எல்லாருமே பைஅத் செய்வாங்க. எல்லாருமே பைஅத் செய்கிறாங்கன்னு அங்கே தெரிஞ்ச உடனே உலக மக்கள் அனைவருக்குமே அறிவிக்கப்படும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள், உலக மக்களே எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உயிரோடு நம்மளாம் இருந்தோம்னா கட்டாயமாக அங்கே போய் அவங்க கையில கரம் பிடித்து முசாஃபஹா செய்வது நம் மீது வாஜிபு. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்துருவான் எல்லாத்துக்குமே. கடைசி நாள் நெருங்கும் போது வறுமையை நீக்கிடுவான் அல்லாஹ் தஆலா, எல்லாத்தையும் செழிப்பாக ஆக்கிடுவான். அதனாலதான் கடைசி காலகட்டத்தில் ஜக்காத்தை நம்ம யாருக்கு கொடுக்கிறது? ஏழைகள் தானே ஜக்காத்து வாங்குவாங்க. ஏழைகளே அங்க இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் செழிப்பானவங்களா இருப்பாங்க. அப்போ பணக்காரர்களே இன்னொரு பணக்காரத்தை எப்பா என் சக்காத்தை நீ வாங்கிக்க, உன் சக்காத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இமாம் மஹ்தி வந்து விட்டார்கள், வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். எல்லாருமே அங்க போய் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு நாளுமே போய் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கரம் பிடித்து அவங்கள்ட்ட முசாஃபஹா முஆனகா செய்வாங்க. எங்க நின்றுங்க, நல்லா கவனிக்கணும், மக்காம இப்ராஹிம்ல நின்று ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மக்காம இப்ராஹிமுக்கும் நடுவுல அவங்க தென்படுவாங்க. அவங்களை கொண்டு வந்து மக்காம இப்ராஹிம்ல நிப்பாட்டி நம்ம எல்லாத்தையும் முசாஃபஹா செய்ய வைப்பாங்க. இது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நல்லடியார்கள்ல 313 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பாங்க? 313 பேர். இந்த 313 பேர் யார் தெரியுமா? நம்ம ஏற்கனவே போன வாரம் சொன்னோம்ல, தாலூத் அரசர் ஜாலூத்தை கொல்வதற்கு 80,000 பேர்ல 313 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துலயும் சொன்னோம், அதே அந்த 313 பேர்ல பிறந்தவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூட போன பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட பத்ர் சஹாபாக்கள். அவங்களும் 313 பேர் சொன்னமா இல்லையா? அதே அந்த வழித்தோன்றல்ல பிறந்தவங்க தான் 313 பேரும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட போய் தஜ்ஜாலை கொல்வதற்கு அந்த இடத்துல எல்லாரும் வந்து தயாராகுவாங்க. அப்பதான் தஜ்ஜாலுடைய வருகை வரும். தஜ்ஜாலுடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய போர்லையும் மதீனாவில் நடக்கக்கூடிய போர்லையும் வெற்றி பெறுவாங்க. மதீனாவில் மக்காவில் நடக்கக்கூடிய போர்ல வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறதுக்கு எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடங்கள்ல உலகத்தார்கள் எல்லாருமே வந்து பார்த்து இந்த பரக்கத்தான வருகையில இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து எல்லாரும் முசாஃபஹா முஆனகா செஞ்சு அவங்களுடைய இமாம் தலைவராக எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அவங்க தான் அங்க தொழு வைப்பாங்க இமாமாக நின்று. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையில அவங்க தொழு வைக்க போகும்போது தான் மேற்கு திசையில மினாராவுக்கு பக்கத்துல வானத்திலிருந்து ஒரு அற்புதமான காட்சி. இதுதான் நீங்க கவனிக்கணும். இது மறுமை நாள் நெருங்கும் போது நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வு. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக நிற்பாங்க. பின்னாடி இகாமத் சொல்லப்படும். ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்ட போகும்போது அந்த ஃபிளாஷ், அற்புதமான ஒரு காட்சி. வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலக்குகளுடைய தோள்பட்டையில இப்படி பிடிச்சுக்கிட்டு வந்து இறங்குவாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோன்னே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், நீங்க தொழுவீங்களே நபி அவர்களே, என்ன நபி ஆச்சுங்க, நான் வந்து இமாம் தான்,
அவங்க நபியாச்சு இல்ல, அதனால அவங்கள துரோகி சொல்லுவாங்க. அப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல நீங்க தான் இமாம், நீங்க தான் துரோகி அப்படின்னு சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் மஹ்தி அவங்களுக்கு பின்னாடி நின்று அவங்களும் அந்த ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலினுடைய வருகை, உலகம் முழுவதும் தஜ்ஜால் ரவுண்ட் அடிப்பாங்க. உலகம் முழுவதும் எல்லாத்தையும், அதுல நல்லவர்கள் மட்டும் வழிகெடுக்க முடியாது அவனால, கெட்டவர்கள் மட்டும் வழிகெட்டு அவங்க பின்னாடியே போவாங்க. அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க நாளை மறுமையில. நல்லவங்க மட்டும் அவனிடத்துல வந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து அவங்க ஷஹீத் ஆயிடுவாங்க. அதுல அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே ஒரு சிரியால வந்து நிற்பான். அப்பதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 313 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தஜ்ஜாலை கொல்வதற்காக வேண்டி போவாங்க சிரியா என்ற இடத்துல. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றம், அப்ப அவங்களுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குங்குமப்பூ நிறத்துல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய நிறம் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். பார்க்கிறதுக்கே கவர்ச்சியா இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒயிட் ஃபேஸ், அற்புதமான தோற்றம் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தஜ்ஜாலை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்று விடுவார்கள். வாங்கு சொன்னதற்கு பிறகு ஒரு சில விளக்கங்கள் சொல்லுவோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு எல்லா மக்கள் நல்லோர்கள் எல்லாம் சேர்ந்து தஜ்ஜால் உடைய ஊர்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொன்று விடுவார்கள். தஜ்ஜாலை கொன்று விட்ட பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியின்படி அவர்கள் வாழ்வார்கள். அந்த ஒரு காலம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அமைதி தோன்றும். அதுதான் வந்து உலகத்தினுடைய பொற்காலம் என்று சொல்லப்படும். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமாவார்கள். அதன் பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள். திருமணம் முடித்து 40 ஆண்டு காலம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அதன் பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு வஃபாத் ஆவார்கள். அதன் பிறகு உலகத்தினுடைய சூழல் எல்லாம் ஒவ்வொன்றாக அப்படியே கலைந்து எல்லோரும் ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த நேரத்தில் தான் உலகத்தினுடைய அழிவு ஏற்படுவதற்கான ஒவ்வொரு அறிகுறியும் ஏற்படும். அந்த இடத்துல முதல் அறிகுறியாக சூரியன் இப்ப எங்கிருந்து உதிச்சு எங்க போய் மறையுது? கிழக்கிலிருந்து உதிச்சு மேற்கில் மறைகிறது. அப்படிதானே? மறுமை நாள் நெருங்கும் போது மேற்கிலிருந்து உதிச்சு கிழக்கில் மறையும். இப்படி ஒவ்வொன்றாக உலகத்தினுடைய சூழல் அப்படியே மாறி மாறி எல்லோரும் ஹராமான விஷயங்களில் ஈடுபடுகிற போது அந்த நேரத்தில் உலக அழிவு ஏற்பட்டு எல்லோரும் மரணமாகி விடுவார்கள். நாளை மறுமைக்குள் எல்லோரும் போய்விடுவார்கள். அதன் பிறகு ஆசிரத்தினுடைய வாழ்க்கை தொடங்கிவிடும். துன்யாவினுடைய வாழ்க்கை அதோடு அல்லாஹ் தஆலா முடித்து வைப்பான். அதனால இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையை நிச்சயமான வாழ்க்கையாக யாரும் நீங்கள் எடுத்துவிடக் கூடாது. இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை போக்குவரத்துக்குண்டான இடமாக இருக்கிறது. நாளை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் முஃமின்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு இந்த போக்குவரத்துக்குண்டான இந்த இடத்தில் நாம் அதற்குண்டான எல்லா விதமான நன்மையான அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கின்றான். அல்லாஹ் நாடியதைத்தான் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். அல்லாஹ் நாடாதது எதுவும் இந்த உலகத்தில் நடைபெறாது. எனவே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சிரமங்கள் நீங்குவதற்கும், உங்களுடைய எல்லா விதமான செழிப்புகள் ஏற்படுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேளுங்கள். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்கின்ற அடிப்படையில்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாண்பித்து இருக்கிறார்கள். அந்த வகையில் எந்த ஒரு விளக்கத்தை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ஆயத்துல் குர்சி உடைய விளக்கம் சொல்லப்படக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதனால அதனுடைய அமல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு வசனமாக அது இருப்பதனால அந்த தஃசீர் விரிவுரையை கட்டாயமாக நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டுமாய் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு முன் அறிவிப்பாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.